அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஹிந்தி பரீட்சை எக்ஸாமுக்குரிய போர்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு பரீட்சையில நம்ம பார்க்க போற லெசன் 3. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லெசன் 2 ஒரு தடவை பார்த்து போயிடலாம். இந்த லெசன் வந்து யஹ், ஹை, வஹ், ஹை. இப்போ இது சம்பந்தமா தான் நம்ம படிக்க போறோம் இந்த லெசன்ல. யஹ் அப்படின்னா இவன், இவள், இது. ஹைனா இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. வஹ் அப்படின்னா அவன், அவள், அது. ஹை அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன், இவள், இது. யஹ்ல ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸ் ஹைல தான் முடியணும். அதே மாதிரி வஹ்ல ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் ஆனது அதே ஹைல தான் முடியணும். இப்ப நம்ம பார்த்த மீனிங் இது எல்லாமே வந்து சிங்குலர். சோ இந்த சென்டென்ஸ் சிங்குலர்ல ஆரம்பிச்சு சிங்குலர்ல முடியும். இது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், யஹ் கியா ஹை, இது என்ன? யஹ் ஆம் ஹை, இது மாம்பழம். வஹ் கியா ஹை, அது என்ன? வஹ் மேஜ் ஹை, அது மேஜை. அதோட இந்த எக்ஸசைஸும் நம்ம பார்த்தோம். இப்ப நாம தேர்ட் லெசன் போகலாம். தேர்ட் லெசன்ல நம்ம பார்க்க போறது வாக்கியம். இப்போ இங்க நம்ம பார்த்ததும் வாக்கியதான். ஆனா அந்த வாக்கியம் வந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியணும் அப்படிங்கறது அது சிங்குலர் ப்ளூரலா அப்படிங்கறது இதுல பார்த்தோம். இப்ப இந்த லெசன்ல நம்ம பார்த்தது வந்து சிங்குலர். இப்ப நாம பார்க்க போற அடுத்த லெசன் தேர்ட் லெசனும் சென்டென்ஸ் தான். அதுல சிங்குலரும் இருக்கும், கீழே லாஸ்ட்ல வந்து ப்ளூரலுமே கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாம். இதுல முக்கியமா நம்ம அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற போற சில நியூ வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மேங். மேங் அப்படின்னா தமிழ்ல இல். இப்போ வந்து வீட்டில், பள்ளியில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கிலீஷ்ல இன். இன் தி ஹோம், இன் தி ஸ்கூல். பர் அப்படின்னாக்கா மேல், மேலே, மீது, மேஜையின் மேல், கையின் மீது, ஆன், ஆன் தி டேபிள், ஆன் தி ஹேண்ட். அடுத்தது பாருங்க, வஹாங். வஹாங் அப்படின்னா அங்கே, தேர். இப்ப வஹ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோங்க இதுக்கு முந்தின லெசன்ல. வஹ் அப்படின்னா அது, அவன், அவள் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இங்க அதேதான் இங்க வஹாங். வஹாங் அப்படின்னா அங்கே. வஹ் அது, வஹாங் அங்கே. வஹ் அது, வஹாங் அங்கே. ஞாபகம் வச்சுக்கோ. There. கோபால் வஹாங் ஹை. கோபால் அங்கே இருக்கிறான். கோபால் இஸ் தேர். அடுத்தது பாருங்க, இந்த வேர்டு பாருங்க, யஹ். இவன், இவள், இது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே இது யஹாங் அப்படின்னா இங்கே. யஹ் இது, யஹாங் இங்கே, ஹியர் பக்கத்துல உள்ளது சொல்றது. அடுத்தது பாருங்க, கஹாங். கஹாங் அப்படின்னா எங்கே, வேர். ராம் கஹாங் ஹை. ராம் எங்கே இருக்கிறான். ராம் யஹாங் ஹை. ராம் இங்கே இருக்கிறான். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொன்னது. இப்ப லெசனுக்கு போயிடலாம். இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம இதை அடுத்து இந்த லெசன்ல பார்க்க போறோம். நியூ சென்டென்சஸ். இத பாருங்க, இத பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், கை இல்லையா? யஹ் ஹாத் ஹை, இது கை. யஹ்
हाथ है இது கை. हाथ में क्या है? நம்ம ஏற்கனவே லெசன்ல பார்த்திருக்கோம் क्या என்ன. हाथ में கையில் क्या है என்ன இருக்கிறது. हाथ में कुछ नहीं है. हाथ में கையில் कुछ नहीं है ஒன்றும் இல்லை. नहीं இல்லை. कुछ नहीं ஒன்றும் இல்லை. சென்டென்ஸ் முடிக்கிறோம். है यह हाथ है இது கை. हाथ में क्या है கையில் என்ன இருக்கிறது. हाथ में कुछ नहीं है கையில் ஒன்றும் இல்லை. அடுத்தது பாருங்க. गाय cow இல்லையா. then बैल. बैलனா என்னது? बैन சொல்லுங்க. காளை மாடு சொல்லுவோமா? இப்ப இது ரெண்டையும் வச்சு இங்க என்ன சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ஹார்ஸ் கவு வச்சு என்ன சென்டென்சஸ் பார்க்கலாமா? यह मैदान है இது மைதானம். this is a playground. मैदान playground சொல்லுவோம். मैदान मैदान में मैदानத்தில் एक गाय है ஒரு பசு இருக்கிறது. मैदान में एक गाय है मैदानத்தில் ஒரு பசு இருக்கிறது. मैदान में एक बैल भी है. मैदान में मैदानத்தில் एक ஒரு बैल भी காளை மாடும். அந்த அப்படிங்கிறது அந்த பி ஆல்சோ बैल भी है காளை மாடும் இருக்கிறது. அடுத்தது பாருங்க. मैदान में गाय और बैल है. मैदान में मैदानத்தில் गाय பசு और and மற்றும் बैल காளை மாடு ஹைன் இருக்கின்றன. இங்க ப்ளூரல் வந்துருச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு சென்டென்ஸ் சிங்குலர்ல ஆரம்பிச்சா சிங்குலர்ல முடிக்கணும். ப்ளூரல்ல ஆரம்பிச்சா ப்ளூரல்ல முடிக்கணும். இப்போ मैदान में एक गाय है மைதானத்தில் ஒரு பசு இருக்கிறது. சிங்குலர். मैदान में மைதானத்தில் गाय और बैल cow and ass பசுவும் காளை மாடும். அப்ப இது ப்ளூரல். ஹைன் இருக்கின்றன. அடுத்தது பாருங்க. मैदान में क्या क्या है. मैदान में மைதானத்தில் क्या क्या है என்ன என்ன இருக்கின்றன. இதுல கவனிங்க. मैदान में क्या है அப்படின்னா மைதானத்தில் என்ன இருக்கிறது. ஆனா இங்க क्या क्या है என்னென்ன இருக்கின்றன ப்ளூரல். அடுத்தது பாருங்க. मैदान में गाय और बैल है. क्वेश्चन ப்ளூரல்ல வந்திருக்குது. ஆன்சரும் ப்ளூரல்ல வந்திருக்கு. அப்படிதானே வரணும் இல்லையா? मैदान में மைதானத்தில் गाय और बैल है பசுவும் காளை மாடும் இருக்கின்றன. cow and ox are in the ground. இதுல பாருங்க. यह मेज है இது மேஜை. मेज कहाँ है மேஜை எங்கே இருக்கிறது. मेज जमीन पर है மேஜை தரையின் மேல் இருக்கிறது. ஜமீன் தரை பர் மேலே. ஜமீன் பர் தரை மேல் தரையின் மேலே. ஹை இருக்கிறது.
ஜமீன் பர் கியா ஹை, தரையின் மேல் என்ன இருக்கிறது? ஜமீன் பர் மேஜ் ஹை, தரையின் மேல் மேஜ் ஹை, மேஜை இருக்கிறது. இதுல பாருங்க, வஹான் கியா ஹை, அங்கே என்ன இருக்கிறது? வஹான் ஏக் பேட் ஹை, அங்கே ஒரு மரம் இருக்கிறது. யஹான் கியா ஹை, இங்கே என்ன இருக்கிறது? யஹான் ஏக் கர் ஹை, இங்கே ஒரு வீடு இருக்கிறது. யஹான் இங்கே, நியர்பை. வஹான் அங்கே, அங்க தூரத்துல. இப்ப அடுத்த பிக்சரை உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் ப்ளூரல் இல்லையா? இந்த பிக்சரை பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்க பாருங்க, யஹான் ஏக் பேட் ஹை, இங்கே ஒரு மரம் இருக்கிறது. வஹான் சார் பேட் ஹைன், அங்கே 4 மரங்கள் இருக்கின்றன. இப்ப பேட் அப்படிங்கறத சிங்குலர்ல சொல்லும் போதும் ப்ளூரல்ல சொல்லும் போதும் பேட் அப்படின்னு வரும். இதை நீங்க இன்னும் போக போக சிங்குலர் ப்ளூரல்லாம் படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேர்டு வரும்போது எப்படி நம்ம பயன்படுத்தணும், இது சிங்குலர் இது ப்ளூரல் அப்படின்னு எப்படி கொண்டு போகணும், ஆண்பால் பெண்பால் அப்படிங்கறதெல்லாம் எப்படி என்னங்கிறதுலாம் நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இதை மட்டும் இதை நீங்க பாத்துக்கோங்க. பேட் அப்படிங்கிறது சிங்குலர்லயும் பேட், ப்ளூரல்லையும் பேட், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, யஹான் ஏக் கர் ஹை, இங்கே ஒரு வீடு இருக்கிறது. வஹான் சார் கர் ஹைன், அங்கே 4 வீடுகள் இருக்கின்றன. இங்கே அதே மாதிரிதான், கர்ருக்கு வந்து சிங்குலரும் கர், ப்ளூரலும் கர். யஹான் ஏக் பேட் ஹை, வஹான் சார் पेड़ है, यहाँ एक घर है, वहाँ 4 घर है. இதுதான் இந்த லெசன். நீங்க திரும்ப நீங்க போய் கூட பார்க்கலாம். மே இல், ஹாத் மே கையில், பர் மேல் மீது, ஆன் ஜமீன் பர் தரையின் மேல், வஹான் அங்கே, வஹான் ஏக் பேட் ஹை, அங்கே ஒரு மரம் இருக்கிறது. யஹான் இங்கே, ஹியர். யஹான் ஏக் கர் ஹை, இங்கே ஒரு வீடு இருக்கிறது. அடுத்தது என்னது? லாஸ்ட் ஒன், கஹான் எங்கே. மேஜ் கஹான் ஹை, மேஜை எங்கே இருக்கிறது. இப்போ அபியாசத்துக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ் யா அங்கிரேசி மே அர்த்த லிखो, தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுது. ஜமீன் தரை, ஃப்ளோர். ஹாத் கை, ஹேண்ட். गाय பசு, கவ். बैल காளை இல்லைன்னா காளை மாடு, ஆக்ஸ். पेड़ ட்ரீ மரம். இதுல பாருங்க, செகண்ட் ரோமன் லெட்டர், सही शब्द चुनकर वाक्य पूरा करो. सही शब्द சரியான வார்த்தை, चुनकर தேர்ந்தெடுத்து, வாக்கிய பூரா கரோ வாக்கியத்தை முழுமையாக்கு. அதாவது இந்த பிராக்கெட்ல இருக்கிற ஆன்சர்ல கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணி இங்க டேஷ்ல ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மேஜ் ஜமீன் டேஷ் ஹை. மேஜை ஜமீன் ஹை, மேஜை தரை இருக்கிறது.
இங்க என்ன வரும்? மேஜை எங்க இருக்குது? தரையின் மேல் இருக்கிறதுன்னு தான் வரும். அப்ப மேல் அப்படிங்கிறதுக்கு என்னது? பர். இது ஆன்சர். மேஜ் ஜமீன் பர் ஹை. அடுத்தது மைதான் டேஷ் ஏக் காய் ஹை. மைதான் மைதானம், டேஷ் ஏக் ஒரு, காய் பசு, ஹை இருக்கிறது. இப்ப இங்க எப்படி வரும்? மைதானத்தில் ஒரு பசு இருக்கிறது. மைதானத்தில் இல் அப்படிங்கும்போது மே, இந்த மே இருக்கு. ஓ மைதான் மே ஏக் காய் ஹை. தேர்ட் ஒன் பாருங்க. யஹாம் டேஷ் பேட் ஹைங் ப்ளூரல். அப்ப யஹான் இங்கே, டேஷ் பேட் மரங்கள், ஹைங் இருக்கின்றன. அப்போ ஒன்றுக்கு மேல உள்ளதா தான் இருக்கும் நீங்க இல்லையா? நம்ம லெசன்ல எத்தனைன்னு பார்த்தோம்? 4 மரங்கள் பார்த்தோம். இங்க 4 இருக்கு. இங்க ஏக்குனா 1, இது சிங்குலர், இது ப்ளூரல். இது ஆன்சர். புக்ல இது ஆன்சர், லெசன்ல. யஹாं 4 पेड़ हैं. फोर्थ वन मैदान में, मैदानத்தில் गाय डैश बैल, गाय பசு डैश बैल ஆக்ஸ் ஹைங் இருக்கின்றன. அப்ப மைதானத்தில் பசுவும் காளையும் இருக்கின்றன. அப்ப பசுவும் காளையும் அப்படின்னும் போது இங்க என்ன வேர்டு வரணும்? அவு அண்ட், கவ் அண்ட் ஆக்ஸ். அப்ப இங்க அவுர் வரணும் இல்லையா? காளையும் இல்ல பசுவும் அப்படின்னாதான் இங்க பி வரணும். இங்க என்ன ஆன்சர்? அவு. मैदान में, मैदानத்தில் गाय और बैल हैं, பசுவும் காளையும் இருக்கின்றன. இப்போ பாருங்க. मैदान में एक बैल डैश है. मैदान में, मैदाனத்தில் एक बैल ஒரு காளை डैश है இருக்கிறது. அப்ப இங்க காளையும் இருக்கிறதுன்னு வரணும். அப்ப இங்க என்ன பார்த்தோம்? காளையும்னா பி வரணும். இங்க பி ஆன்சர். मैदान में, मैदाனத்தில் एक बैल बी ஒரு காளையும் ஹை இருக்கிறது. அடுத்தது थर्ड रोमन लेटर. चित्र देखो और जवाब दो. படம் பார்த்து பதில் சொல், இல்ல பதில் கொடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. हाथ में क्या है. हाथ में கையில், क्या है என்ன இருக்கிறது. கையில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. விரிச்சு காமிச்சிருக்காங்க. அப்ப கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப ஆன்சர் என்ன? हाथ में कुछ नहीं है. உங்களுக்கு இங்க ஆன்சர் புக்லே இருக்கும். हाथ में कुछ नहीं है, கையில் ஒன்றும் இல்லை. அடுத்தது செகண்ட் क्वेश्चन. மேஜ் कहां है. மேஜை எங்கே இருக்கிறது. மேஜை எங்க இருக்கு? தரைக்கு மேல இருக்கு. தரைக்கு மேல அப்படின்னா என்ன ஆன்சர்? தரைக்கு ஜமீன் பர் மேலே. அப்ப மேஜ் ஜமீன் பர் ஹை. மேஜை தரையின் மேல் இருக்கிறது. மேஜ் ஜமீன் பர் ஹை, மேஜை தரையின் மேல் இருக்கிறது. அடுத்தது பாருங்க. வஹாं கித்னே पेड़ हैं. வஹாं அங்கே, கித்னே எத்தனை, கித்னே எத்தனை, पेड़ हैं இங்க ஹைங் ப்ளூரல், அதனால இங்க மரங்கள் இருக்கின்றன. எத்தனை மரம் இருக்கு? 1 2 3 4. 1 2 3 4. அப்ப 4 पेड़ हैं वहां அங்கே. 4 கித்தனைனா எத்தனை, 4 4. पेड़ हैं மரங்கள் இருக்கின்றன. वहां 4 पेड़ हैं. உங்களுக்கு புக்லயும் ஆன்சர் அதுதான். वहां 4 पेड़ हैं, இங்கே 4 மரங்கள் இருக்கின்றன. அடுத்தது फोर्थ वन. यह क्या है. இது என்ன? இது வீடு. வீடுக்கு ஹிந்தில என்னது? घर. அப்ப यह घर है, இது வீடு. यह घर है, இது வீடு. இந்த क्याக்கு பதிலா क्याங்கற क्वेश्चनோட ஆன்சர் எது? घर. அடுத்தது पूरा करो, பூர்த்தி செய். இங்க பாருங்க. பேன் இருக்கு. பே அப்படிங்கிற வேர்டு இந்த லெசன்ல ஏதாவது பார்த்தோமா?
கண்டிப்பா பார்த்தோம். பே இட் பேட் இந்த பேட். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. இவ்ல முடிஞ்சிருக்கு. அப்ப இது இங்க என்ன இதுக்கு முன்னாடி வர்ற லெட்டர் வர்ற வேர்டு பார்த்தோம். இது என்னது? வீடு. வீட்டுக்கு என்னது? கர். க இர் கர். ஓகே. இது என்ன எழுத்து? இக். அப்ப இங்க என்ன வரணும் நம்ம லெசன்ல பார்த்திருக்கோம். இங்கே இருக்கு பாருங்க. இக் யா கியா இக் யா கியா. அடுத்தது கா. இங்க அடுத்து என்ன லெட்டர் வரணும்? அந்த மாதிரி வேர்டை நம்ம லெசன்ல பார்த்தோம்ல, கண்டிப்பா பார்த்தோம். கா இ காய். கா இ காய். மீனிங்ல கூட வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க. டேஷ் இல். இது என்ன வேர்டு? என்ன வேர்டா இருக்கும்? இல்ல டவுட்டா இருந்தா பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பை இல் பை இல்லையா? இப்ப இது பார்த்தாச்சு. அடுத்தது இதுல பாருங்க, கேவல் படினை கேள்வியே படிக்கிறதுக்காக மட்டும்தான். என்ன பண்ணுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் உச்சாரன் சீக்கோ, ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வஹ் இவன் இவள் இது, வஹாங் அவன் அவள் அது, யஹ் சாரி இல்ல நான் வந்து மாத்தி சொல்லிட்டேன்னா, கரெக்டா தான் சொன்னேன்னா, ஆனா இது வந்து மாத்திட்டேன் இங்க நினைக்கிறேன். வஹ் அவன் அவள் அது, வஹாங் அங்கே. இதுல பாருங்க, யஹ் இவன் இவள் இது, யஹாங் இங்கே. சரியா? அடுத்தது பாருங்க, செகண்ட் ரோமன் லெட்டர் ஜான்லோ. தெரிஞ்சுக்கோங்க. என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஏ பேடுகை, ஒரு மரம் இருக்கிறது. இங்க பாருங்க, சார் பேடுகை, 4 மரங்கள் இருக்கின்றன. சிங்குலர் ப்ளூரல் இல்லையா? இது சிங்குலர் ப்ளூரல். அடுத்தது இத பாருங்க, தேர்ட் ரோமன் லெட்டர்ல சஹி பிரயோக். இது சரியான பிரயோகம், பயன்பாடு, சரியான பயன்பாடு. கலத் பிரயோக், தவறான பயன்பாடு. அடுத்தது சஹி பிரயோக், சரியான பயன்பாடு. இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சார் பேட், 4 மரங்கள். 5 கர், 5 வீடுகள். 2 காயேன், 2 பசுக்கள். இதுல பாத்தீங்கன்னா ப்ளூரல்லை இது வந்து பேட். நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம். சிங்குலர்லையும் பேடு தான், ப்ளூரல்லையும் பேடு தான். அதே மாதிரி சிங்குலர்லையும் கர், ப்ளூரல்லையும் கர். ஆனா இதே இதை பாருங்க, காய் அப்படின்னா சிங்குலர், நம்ம ஏற்கனவே இந்த லெசன்ல பார்த்தோம். ஆனா இதே காய ப்ளூரல்ல சொல்லும் போது காயே. இதை தவறா வந்து இப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பாருங்க, சார் பேடும் அப்படி சொல்லக்கூடாது, சார் பேட் அப்படிதான் சொல்லணும். 5 கரோம் அப்படி சொல்லக்கூடாது, 5 கர் அப்படிதான் சொல்லணும். அடுத்தது தோ காயோ அப்படி சொல்லக்கூடாது, தோ காயேன் அப்படிதான் சொல்லணும். இதுல பாருங்க, சரியான பிரயோகத்துல சார். இதே இது அடுத்து நம்ம பர் மே காய் யூஸ் பண்ணோம் இல்லையா? இந்த வார்த்தைகள் என்னன்னு நீங்க பின்னாடி படிப்பீங்க. இப்ப இதை பயன்படுத்தும் போது நம்ம இங்க இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து வேற எதுவுமே இங்க வரல. அதனால இங்க இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. சார் பேட் இது கரெக்ட். இதை வந்து தனியா பயன்படுத்தும் போது இது வந்து சார் பேடுன்னு சொல்றோம். இதே இதை தனியா பயன்படுத்தும் போது சார் பேடோம் அப்படின்னு வரக்கூடாது. ஆனா அதே சமயம் இந்த பேடோங்கிறதுக்கு, அதாவது இந்த ப்ளூரலுக்கு அடுத்து பர் வரும்போது சார் பேடோங் பர் அப்படின்னு சொன்னாங்க. 5 கரோங் மே, 2 காயோங் கா. இந்த 6ஆம் வேற்றுமை உறுப்புல அந்த உறுப்புகள் வந்து நம்ம படிக்கும்போது இதை நீங்க உடனே தனித்தனியா தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இது ஜஸ்ட் நீங்க வந்து இது வந்து சரி இது தவறு அப்படிங்கிறத பத்தி இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து விரிவா படிக்கும்போது அடுத்ததை பார்க்கலாம்.
இந்த லெசனை நல்லா ஒரு தடவை வாசிச்சு பாருங்க, வாய் விட்டு படிங்க, மீனிங் எல்லாம் வாய் விட்டு சொல்லி பாருங்க, சென்டென்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி மேக் பண்றது நீங்க வந்து வாய் விட்டு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ரிவிஷன்லயோ இல்ல லெசன்லயோ பார்க்கலாம். தன்யவாத்.